உலகத்திலே ரொம்ப பணக்கார கோயிலான பத்மநாப சுவாமி கோயில்ல பல வருஷமா ஓபன் பண்ணாம வச்சிருக்க ரகசியங்கள் நிறைஞ்ச ஒரு கதவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. பத்மநாப சுவாமி கோயில் கேரளால தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு கீழே 6 ரகசிய அறைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பல நூறு வருஷமா யாரையும் ஓபன் பண்ண விடாம தான் வச்சிருந்தாங்க. ஆனா 2011ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட 5 அறைகளை திறந்து பார்த்தப்போ அந்த அறைகளுக்குள்ள பல லட்சம் கோடி மதிப்பிலான தங்கமும் வைரமும் நிறைஞ்ச பொக்கிஷங்கள் கிடைச்சது. இருந்தாலும் அந்த பொக்கிஷங்களை விட ரொம்ப முக்கியமானது அவங்க ஓபன் பண்ணாம வச்சிருக்க அந்த ஒரு அறை தான். ஏன்னா அதை பத்தி தான் பல கட்டுக்கதைகள் இருக்கு. குறிப்பா அந்த அறையோட கதவை 2 பாம்புகள் சுத்தி இருக்க மாதிரி உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கதவுக்கு பூட்டு சாவினி எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா கருட மந்திரம்னு சொல்லப்படுற ஒரு வகை மந்திரத்தை சொன்னாதான் அந்த கதவை திறக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மந்திரத்தை தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோட இல்லையாம். ஒருவேளை அந்த கதவை திறந்தா கடல் தண்ணி அந்த இடத்த ஃபுல்லா மூழ்கடிச்சிருக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த அறையில தான் அதிகப்படியான பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சோ நீங்க அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பதிகம் சொல்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4 வரி ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க. தினமும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க. நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது சொல்லுவோம்ல, நல்லா இருக்கணும், ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி நாம நல்லா இருக்கணும், ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது அவசியம். தேவைப்படுறவங்க சொல்லுங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. யாரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ, வாழ்க்கையில நிறைய குறை இருக்கே, எப்ப இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு மனசுல சஞ்சலத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அந்த பதிகத்தை நான் சொல்றேன். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே.